மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தூக்கம் வந்தது. இந்த பதிவில் என்னுடைய ஓல்டன் டேஸ் மெமரிஸை மீறி என் அம்மம்மாவோட லைஃப்பில் நான் இருந்தது தான் அதிகமான நினைவூட்டலாக எனக்கு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக சுத்த போயிடும். பிளானே பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் தானாக அமையும். நான் பிளான் பண்ண பயணத்தில் இது தானாக அமைஞ்ச ஒரு விஷயந்தான். இன்ஸ்டாவில் இப்போ ட்ரெண்டான ஒரு ரீலோட சம்மந்தப்பட்டது பாருங்கள். இதுதான் என்னோட ஸ்கூல், புனித மரியன்னை உயர்நிலை பள்ளி. நான் படிக்கும்போது 8 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. உட்காந்து சாப்பிடுவோம். இப்போலாம் பெருசாக இருக்கும். 1992 பேட்ச். இந்த ஸ்கூலில் படித்த யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஎம் பண்ணுங்க. ஓகே. பாட்டி எங்கள் அம்மா இங்கே தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. மரம்லாம் அங்கே பெருசாக இருக்கும். அங்கே பெரிய தேன் கொடுக்க பெல், அங்கே தான் மாதா கோயில் மணி அடிக்கும். இப்போ ரீசனாக வந்து நம்ம சைல்டுஹுட், அதாவது அவங்கவுங்க வயசு, சின்ன வயசு, ஒரு 6-7 வயசு ஃபோட்டோவை போட்டுட்டு இப்போ கரண்ட்டை போட்டு அவங்க மனசில் இருக்கிற வழிகள்லாம் போட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் என்னோடய ட்ராவலில் பிளான் பண்ணாமல் போகும்போது வருஷம் போவேன். இப்போல்லாம் என் சொந்த ஊருக்கு போகிறேன்னா அப்போல்லாம் என் ஸ்கூலில் போய் என்னோடய டீச்சர்ஸ் பார்ப்பேன். என் படிப்பு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராச்சரின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு டீச்சரை அன்எக்ஸ்பெக்டடாக நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த பிளானே என் ஸ்கூல் விசிட் பண்ணுறேன், நான் படித்து இந்த ஸ்கூலை விசிட் பண்ணுற ஐடியாவே இல்லை. வெரி 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 எமோஷ்னல். போனால் எங்கள் மிஸ் இருந்தாங்க, எங்கள் மேம். அவங்க வந்து எனக்கு 6th கிளாஸ் டீச்சரு. அப்போ வந்து இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். இதுதான் டாய்லெட். இது வந்து டாய்லெட்ஸ். அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போல்லாம் எவ்வளவோ ஸ்கூல் ஹைஜெனிக்காக வந்துருச்சு. நாங்கள் படித்த இது எல்லாமே ஃபஸ்ட். இது ஆஃபீஸ் ரூம். எங்கள் ஹெச்எம் மேம், தலைமை ஆசிரியர் இங்கே தான் இருப்பாங்க. இவரை மாதிரி இப்போ கரண்ட் சிஎம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை ஸ்கூலில் இவர் ஃபோட்டோ இப்போ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் 9th 10th நடந்தது. கிளாஸ் ரூம் தாங்க கீழே இது ஃபுல்லாக சர்ச்சு. அவ்வளோதான். அது கீழே புடி இருக்கு. இதுதான் 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது. 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், லாஸ்ட் கிளாஸ் ரூம் இதுதான். படிப்பு ரொம்ப முக்கியம்னு அப்போவும் தெரியும், இப்போ ரொம்ப ரொம்ப தெரியுது. இது இப்போ சயின்ஸ் லேப்னு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ என் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. எனக்கு ஒரே ஹாப்பி. இதெல்லாம் கிடையாது. அப்போ இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ். இது கீழே தான் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஏபிசி, செகண்ட் ஏபிசி அப்படி இருக்கும். மேலே இருக்கப்போ ஓப்பனாக இப்படி ஒரு என்ட்ரன்ஸும் இருக்கும். நம்ம அந்த ஒரு கேட்டு பார்த்தோம்ல, இந்த வழியாகவும் போய் அங்கே வரலாம் மேலே கிளாஸ் ரூம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து டெய்லி காலையில் எங்கள் நங்கேரி